ஸோ அந்த தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடி எல்லா கட்சிகளும் வந்து அவங்களோட கூட்டணியை வந்து உறுதிப்படுத்துறதுல முக்கியமாக போயிட்டுருக்காங்க. ஆல்ரெடி வந்து திமுக வந்து அவங்களோட கூட்டணியை வந்து செட் பண்ணிட்டான்னு தான் சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்க இப்போ என்டிஏ கூட்டணின்னு ஒன்று, அது என்டிஏ கூட்டணின்னு சொல்கிறத விட நம்ம வந்து அதிமுக கூட்டணி தான் சொல்லலாம். இந்த அதிமுக கூட்டணியில் வந்து இப்போ ஆல்ரெடி வந்து பிஜேபி இருக்கிறாங்க, மற்ற கட்சிகள்லாம் அன்புமணி இருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்க டிடிவி இணைஞ்சிருக்காங்க. இந்த மாதிரி பல கட்சிகளை இணைச்சு அந்த ஒரு கூட்டணி இருக்குது, அதிமுக கூட்டணி. ஸோ அந்த கூட்டணியில் வந்து இப்போ டிவிக்கையும் உள்ளே கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்குது. ஏன்னா இப்போ நேற்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா விஜய் வந்து டெல்லி போயிருந்தாங்க. டெல்லியில் வந்து இன்றைக்கி வந்து அவங்களுக்கு மிக முக்கியமான ஒரு விசாரணை இருக்கிற மாதிரியே சொல்லியிருக்காங்க. இந்த விசாரணையில் வந்து என்ன பேச போகிறாங்க, என்ன மாதிரி ஒரு அவங்களுக்கு எத்தனை இடங்கள் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து மிகப்பெரிய விவாதங்கள் போயிட்டுருக்கு. ஸோ ஆல்ரெடி வந்து இப்போ அவங்க பேசுனதில் யார் இதில் வந்து பாதி மாவட்ட செயலாளர்கள் வந்து ஓகேன்னு சொல்லிட்டாங்களாம். இதில் வந்து ஒரு சில மாவட்ட செயலாளர்கள் வந்து இல்லை நம்ம தனிச்சே போட்டிடுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்களாம். ஆனால் இப்போ அவங்க சைடு என்னென்ன ஆஃபர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, யார் அதிமுக சைடு என்னென்ன ஆஃபர் கொடுத்துருக்காங்கனாக்கா, உங்களுக்கு வந்து ஒரு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்குறோம், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சில அமைச்சர்கள் பதவிகள் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கன்னா, அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கு ஒரு 42 இடம் 45 இடங்கள் அவங்களுக்கு வந்து சீட்டு கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போ அந்த அதிமுக கூட்டணிக்கு போனாக்க இவங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிற